ஹலோ ஆல் வெல்கம் டு HL24 vlog. இன்றைக்கி சேலமில் ஈவினிங்லேருந்து சரியான மேலே, அது இல்லாமல் நாங்கள் நான்வெஜ் எடுக்கல. ஸோ மோமோ கிரேவிங்ஸாக இருந்ததுன்னு ஆர்டர் போட்டிருந்தேன். எத்தனை மோமோஸ் இருக்குதுன்னு பார்த்தா டோட்டலி 5 மோமோஸ் இருந்தது. இந்த மோமோ பேர் வந்து மஷ்ரூம் குர்குரே மோமோஸ்ன்னு சொல்லி தி மோமோ ஜோன் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுதான் அந்த பாக்ஸிங்கில் ஒரு 5 மோமோஸ் இருந்தது. அது வந்து டிஷ்யூ பேப்பரில் வச்சு கொடுத்துருந்தாங்க. இது குர்குரே மஷ்ரூம் மோமோஸ்னால அதில் எண்ணெயில் ஃப்ரை பண்ணியிருப்பாங்க போல். அந்த எண்ணெயெல்லாம் வந்து இழுக்கணும்னு சொல்லி டிஷ்யூ பேப்பரில் வச்சு கொடுத்துருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த சாஸோட பேக்கேஜிங் எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. பட் அது ஓப்பன் பண்ண கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். நானும் கையிலே ஓப்பன் பண்ணிடலான்னு பார்த்தா முடியல. இது என்னடா சேலத்துக்காரனுக்கு வந்து சோதனைன்னு சொல்லிட்டு போய் சிசர்லேயே கட் பண்ணிட்டேன். சரி, இது குர்குரே மஷ்ரூம் மோமோன்னு சொல்கிறாங்க, எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ஓப்பன் பண்ணி பார்த்தா மஷ்ரூம் ஸ்டஃப்ஸ்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. பார்க்க நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் இது கொஞ்சம் நல்லா தீய விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி அந்த கருகுனது அங்கங்கே கருகி இருந்தது. சரி, டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த சாஸ் அதில் நானும் ஆர்வமாக நல்லா சுட இருக்கே சாஸை ஊற்றி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சாப்பிட்டு பார்த்தா, ஏன்டா இந்த மோமோஸை வாங்கணுன்றிருக்கு, பேசாமல் நார்மல் ஸ்டீம் மோமோஸே வாங்கியிருக்கலாம் போல் இருக்குது. எனக்கு சுத்தமாக பிடிக்கல, டேஸ்ட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.